நான் வீட்ல யாருமே இல்ல. நான் மட்டும் தனியா இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி, இங்க பார்வதி கிட்ட பேசுறாங்க. உடனே பார்வதி இருந்துகிட்டு, "இங்க பாரு விஜயா, நான் உன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன். பசங்கள்லாம் பக்கத்துல இருக்கிறதுனால, உனக்கு அதோட அரும தெரியல. ஆனா என் பையன் என்ன விட்டு தூரமா இருக்கிறதுனால எனக்கு புரியுது. என்ன கொடுமையா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அத நீ அனுபவிக்க வேண்டாம். மீனாவ வீட்டுக்கு வர சொல்லு. மத்தவங்க எல்லாருமே தானா வந்துருவாங்க" அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, "உன்கிட்ட போய் நான் சொன்னேன் பாரு" அப்படின்ட்டு புலம்புறாங்க. இந்த நேரத்துல சிந்தாமணி வந்துட்டு, "மாஸ்டர் என்னாச்சு? ஏன் ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அத ஏன் சொல்றீங்க? அந்த மீனா வீட்ட விட்டு போனதுலருந்து யாருமே வீட்ல இருக்க மாட்றாங்க. எல்லாரும் போயிடுறாங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே சிந்தாமணி வந்துட்டு, "நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாஸ்டர். அந்த மீனா வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்படி பண்றாங்க. கொஞ்ச நாள் ஆனா அதுவே சரியாயிடும்" அப்படின்னு இங்க சிந்தாமணி விஜயா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சிந்தாமணிக்கு மனசுல ஒரு எண்ணம் தோணுது. இதுதான் சரியான நேரம். வீட்ல யாருமே இல்ல. இந்த விஜயாவ வீட்ட விட்டு தொரத்திரலாம் அப்படின்ட்டு சிந்தாமணி நினைக்கிறாங்க. விஜயா வீட்ல யாருமே இல்ல. அண்ணாமலையும் பரசு கூட போயிடுறாங்க வெளியில. இந்த நேரத்துல விஜயா தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சிந்தாமணி அந்த ஃபைனான்சியரோட வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் விஜயா வந்துட்டு, "என்ன சிந்தாமணி திடீர்னு இவங்கள கூப்பிட்டு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "மாஸ்டர் இந்த பத்திரத்த கொஞ்சம் படிச்சு பார்க்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ஒரு பத்திரத்த விஜயா கிட்ட குடுக்குறாங்க. "என்ன சிந்தாமணி இது எதுக்கு நான் படிக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்டதும், "படிங்க மாஸ்டர்" அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்றாங்க. அத விஜயா படிக்கிறாங்க. அதுல இந்த வீடு சிந்தாமணி பேர்ல இருக்கிறது விஜயாக்கு தெரியுது. "என்ன சிந்தாமணி இதெல்லாம்? இந்த வீடு எப்ப நான் உங்களுக்கு எழுதி குடுத்தேன். அந்த மாதிரி தான் இந்த இந்த பத்திரத்துல இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா மாஸ்டர், நீங்க இந்த வீட எனக்கு எழுதி குடுத்துட்டீங்க. மரியாதையா அந்த வீட்ட விட்டு கிளம்பி போங்க" அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொன்னதும், விஜயா இருந்துகிட்டு, "என்ன சிந்தாமணி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? இந்த பத்திரம் இருந்தா தானே" அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சு போடுறாங்க. "மாஸ்டர் உங்கள நினைச்சு எனக்கு சிரிப்பா வருது. இது டூப்ளிகேட். ஒரிஜினல் என்கிட்ட தான் இருக்குது. இந்த வீடு இப்ப என்னுடைய பேர்ல இருக்குது. மரியாதையா வெளிய கிளம்பி போறியா? இல்லாட்டி கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளி விடவா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி ரொம்ப கோவமா விஜயாவ பார்த்து பேசுறாங்க. உடனே விஜயா வந்துட்டு, "என்ன சிந்தாமணி? எல்லாம் உன்னுடைய வேல தானா? இங்க பாரு சிந்தாமணி, இப்பவே என் பையன்களுக்குலாம் கால் பண்றேன். உன்ன உண்டு இல்லன்னு பண்ணிடுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கால் பண்ண போறாங்க. "போய் வெளியில போய் கால் பண்றி எதுவா இருந்தாலும்" அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி விஜயாவ கழுத்த பிடிச்சு வெளியில தள்ளிடுறாங்க. இங்க சிந்தாமணி உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ அந்த விஜயாவ வெளியில அனுப்பியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க விஜயா இப்படி இந்த சிந்தாமணிய நம்பி நம்ம ஏமாந்துட்டோமே! இது அப்பா ஆசையா எனக்காக குடுத்த வீடு. இப்ப எல்லார் மூஞ்சிலயும் நான் எப்படி முழிப்பேன்? அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அழுதுகிட்டே நின்னுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்